தாவேகா பெற்றிருக்கிற வெற்றி தாவேகா தலைவருக்கே தெரியாத வெற்றி. ஊமையான தலைவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். அதிமுக அப்படின்னாலே 1.5 கோடி தொண்டர்கள்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்போ எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க? கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. 234 தொகுதியில் இருந்திருந்தா நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக தோல்வி அடையவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியை இழந்திருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தாவேக ஆட்சி ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? தாவேகா ஆட்சி ஒரு மதத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாது. இருந்தாலும் தொடக்கம் யாரும் விரும்புகிற அல்லது பாராட்டுகிற மெச்சுகிற அளவுக்கு இல்லை. பழைய கல் புதிய பானைகள்ங்கிற மாதிரி அப்படிங்க தான் இருக்குது. கடந்த 45 வருஷத்துல இல்லாத ஒரு விஷயமா மின்சாரத்துறையில ஒரே நேரத்துல 300 பேருக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்கு இந்த தாவேக அரசு. அதாவதுங்க, பதவி உயர்வுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியது. அரசு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் வகிக்கிற பதவியிலிருந்து பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது சட்டம். அப்ப இந்த சட்டத்தை மீறி தான் இந்த 45 வருஷமும் இருந்திருக்காங்க. அதான் சட்டம். அந்த சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் சம்பளம் கொடுத்துருக்கணும். பதவி உயர்வு என்பது பேப்பர் அளவில் நடந்திருக்கும். அவங்களுக்கு பேமெண்ட் வழங்கப்படும், சம்பளம் வழங்கப்படும், ஆனால் சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படிதான் இருந்திருக்கணும். எனக்கு சரியா தெரியல. இதான் நடைமுறை. இதை போய் பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொன்னீங்கன்னா தவறு. இது ஆஸ் யூஷுவல் இல்ல. அதுதான் இப்போ இது ஒரு யதார்த்தம். இது எப்பயும் நடக்கிறதா? இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்றீங்க. சட்டத்துக்கு உட்பட்டது. பட் ஆனால் 45 வருஷமாவே இது நடக்கவே இல்லைல்ல. அது எனக்கு தெரியாது. அது எனக்கு அவ்வளவு தூரம் டீப்பா தெரியாது. அந்த துறையை பற்றி எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. ஓகே. உங்களை ஏன்னா பொதுவாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அசோசியேஷன் இருக்குது, ஸ்ட்ராங்கான அசோசியேஷன் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி 45 வருஷமாக ப்ரொமோஷன் கொடுக்கலங்கிறதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சொல்லலை, மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல். இல்லை, வாய்ப்பே கிடையாது. யாருக்கு இது மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மிஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு, அதாவது கடமை தவறியவர்கள், கையூட்டு பெற்றவர்கள், அதாவது குளறுபடி செய்தவர்கள், மக்களுக்கான சேவையை செய்ய தவறியவர்கள், காலம் தவறி பணிக்கு வந்தவர்கள், லீவ் கொடுக்காம தங்கியவர்கள், இது போன்ற நடைமுறை குறைகள் இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு நிறுத்தப்பட்டிருக்கலாம். அது எனக்கு தெரியல. ஓகே. உங்களை பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்டே ஆகணும்னு நினச்சேன். அதிமுக அப்படின்னாலே 1.5 கோடி தொண்டர்கள்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க? ஒரு கூட்டணி கட்சியோடு சேர்த்து 1,35,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதிமுக தனியாக 1,05,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறோம். எனவே உங்கள் கேள்வி கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. நான் கேட்டது அதிமுகவில் எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க? அதான் சொல்கிறேன், அதிமுகவில் தான் சொல்கிறேன். அதிமுக கூட்டணி தான் 1,35,00,000 வாக்குகள். அதிமுக வேட்பாளர்கள் மட்டும் 166 தொகுதின்னு நினைக்கிறேன், 1,05,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 234 தொகுதியில் இருந்திருந்தால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 47 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கீங்க. 101 இடங்களில் டெபாசிட்டே இல்லை. கடந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த தேர்தலில் அதிமுகவோட தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதிமுக தோல்வி அடையவில்லை. அதிமுக வெற்றி வாய்ப்பை, ஆட்சியை பிடிக்கிற அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறதே தவிர அதிமுக ஒன்றும் தோல்வி அடைந்து விடவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியை இழந்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர் தான் தோற்றிருக்கிறார். அவர்கள் தான் வீழ்ந்திருக்கிறார்கள் தவிர நாங்கள் எழுந்திருக்கிறோம். எப்படி என்று கேட்டால், வாக்கு சதவீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்திருக்கிறது, காங்கிரஸ் குறைந்திருக்கிறது, நாம் தமிழர் குறைந்திருக்கிறார்கள், சிபிஐ குறைந்திருக்கிறது, சிபிஎம் குறைந்திருக்கிறது, பிஜேபி குறைந்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ப்ளஸ் என்கிற வகையில் 0.75% கூடுதலான வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாடாளுமன்றத்தை விட மற்ற அனைத்து கட்சிகளும் குறைவான வாக்குகளை பெற்று வெற்றி போட்டியிட்ட அனைத்து தலைவர்களும் தோற்றிருக்கிறார்கள், வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறார்கள். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான் மாநிலத்திலேயே அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறார். இது எங்களுக்கான சிறப்பு. ஓகே, உங்களுக்கான சிறப்பு
தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது எடப்பாடி பழனிசாமி. இந்த தேர்தல் அதிமுக எல்லா இடத்துலையும் ப்ளஸ்ஸு. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியமா? அதாவது இந்த 26 நடைபெற்று முடிந்திருக்கிற தேர்தல் வெற்றி தோல்வி இதை பற்றி பேசுவது என்பது புரியாத ஒன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். தாவேகா பெற்றிருக்கிற வெற்றி தாவேகா தலைவருக்கே தெரியாத வெற்றி. அவருக்கு வெற்றி தெரியும் என்றிருந்தால் 2 தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிட்டு இருக்க மாட்டார், ஒரே தொகுதியிலே போட்டியிட்டு இருப்பார். மறைந்த அவருக்கே ஜெயலலிதா 2 தொகுதியிலாம் போட்டிட்டு இருக்காங்க. அது பிரச்சனையான நேரத்தில் தான் போட்டியிட்டார்களே தவிர சாதாரண நேரத்தில் புரட்சி செல்வி அம்மா அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிடலை. அதனால் 2 தொகுதியில் போட்டியிட்டதே அவருக்கு சந்தேகம், ஏதோ ஒன்றிலையாவது ஜெயிப்போமா என்று தான் போட்டிட்டு இருக்கிறார். அதான் யதார்த்தமான உண்மை. இது அரசியல் வெற்றி அல்ல, ஏதாவது தியாகத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி அல்ல, கொள்கைக்கு கிடைத்திருக்கிற வெற்றி அல்ல. இது வெற்றிடத்தை நோக்கி காற்று ஓடி போகும் என்று சொல்வார்கள். அதுபோல இது குழந்தைகளால் வந்திருக்கிற வெற்றி. இது அரசியல் வெற்றி அல்ல. இதை கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. சார், ஆல்மோஸ்ட் 35% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே குழந்தைகள் மட்டுமே ஓட்டு போட்டதை நினைக்க முடியுமா? ஒவ்வொரு வீட்லையும் தாத்தா பாட்டிக்கிட்ட என்னை ஏமாத்திட மாட்டியே, விசில் கோட்டு போட்டுருவீங்களா தாத்தா, விசில் கோட்டு போட்டுருவீங்களா ஆத்தா, விசில் கோட்டு போட்டுருவீங்களாம்மா, நான் சாப்பிட மாட்டோமா நீ போடலைன்னா, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அறியா பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தன் பக்கம் ஈர்த்து இந்த வாக்குகளை பெற்றிருப்பது என்பது சட்டப்படியான குற்றம் என்பதற்காகவே நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். இது தவறு என்று இது புதிய அணுகுமுறை என்று யாரும் சொல்ல முடியாது. இது ஒரு தவறான அணுகுமுறை என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ இந்த ஆட்சி மாற்றத்தை ஒரு தலைமுறை மாற்றமாக நம்ம பார்க்கலாமா? நோ, நத்திங். கொள்கை இல்லாத ஒரு கட்சி, தியாகம் இல்லாத ஒரு கட்சி, அரசியலை அறியாத ஒரு கட்சி, எந்த ஒரு தமிழனுடைய எந்த ஒரு அடிப்படை பிரச்சனைகளுக்காகவும் தலையிடாத, பேசாத, கருத்து சொல்லாத ஊமையான தலைவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். பட் ஆனால் மக்கள் ஒரு மாற்றத்தை நினச்சி தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது அரசியல் ரீதியான வெற்றி என்று சொன்னால் யார் எந்தெந்த கட்சிகள் மனித உரிமைகளுக்காக போராடி இருக்கிறது, போராடி வென்று கொடுத்திருக்கிறது, நம்முடைய பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதமாக இருக்கிறார்கள், நாளைக்கு தேவையான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதற்கு உத்தரவாதமான தலைமை இது என்றெல்லாம் ஆராய்வு செய்து கல்வியில் மேம்பட, வாழ்க்கையில் மேம்பட, பொருளாதாரத்தில் மேம்பட எந்த அரசு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லது என்று முடிவு செய்வது என்பது அரசியல் ரீதியான முடிவு. இது அப்படிப்பட்ட முடிவே அல்லவே. வேட்பாளரையே தெரியாதுங்க வாக்காளருக்கு. நம்முடைய வேட்பாளர் யாரு, எப்படி இருப்பார், கருப்பா சேப்பா தெரியாது. வேட்பாளருக்கு எந்த தொகுதி எந்த அளவுக்கு எங்கே இருக்குது, எங்கே முடியுது, எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, எந்தெந்த ஊர், என்ன பேர், என்ன தெரியாது, எதுவுமே தெரியாது. நாமினேஷன் போட்டார்கள், வீட்டுக்கு போனார்கள், விசிலுக்கு ஓட்டு வந்துருச்சு, அவ்வளவுதான். வெற்றி பெற்று விட்டாய் என்று சொன்னதற்கு பின்னாலே தான் ஓட்டு என்ற இடத்துக்கே போயிருக்கிறாங்க. ஏஜென்ட் பல இடத்துல கிடையாது, கவுண்டிங் ஏஜென்ட் ரொம்ப இடத்துல கிடையாது. இது அரசியலில் வித்தியாசமான ஒரு தேர்தல். இது அதான் அவர் குறிப்பிட்டது போன்று ஜாதியை பார்த்து ஓட்டு போடலை, பணத்தை பார்த்து ஓட்டு போடலை, இது எல்லாத்தையுமே புதுசாக ஒரு புரட்சியாக கொண்டு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்களே. புரட்சி என்று சொல்வது தவறு. புரட்சி என்பது என்னன்னு கேட்டால், மனித சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு மாற்றம் வேண்டுமோ அந்த மாற்றத்தை தருவதற்கு பெயர் தான் புரட்சி. இதற்கு பெயர் புரட்சி அல்ல. இது இயற்கை இடர்பாடுகள், புயல்னு புயல் வரும் திடீர்னு, அது ஒரு நாளோடு போயிடும். பூகம்பம் வரும், ஒரு நாள் அழிவோடு அது போயிடும். அது மாதிரி சுனாமி வந்தது, அது ஒரு அழிவோடு சில மணி நேரத்தோடு போயிடும். அந்த மாதிரி இது ஒரு இயற்கை பேரிடர் போல வந்திருக்கிற ஒரு நிலைப்பாடு தானே தவிர இது புரட்சி என்று கடுகளவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ தாவேக ஆட்சிங்கிறது ஒரு சுனாமின்னு எடுத்துக்கலாமா? அதாவது அது அழிவு, சுனாமியால் ஏற்பட்டது அழிவு தானே, அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. இப்போ அந்த ஆட்சி ஒரு 3 மாசத்துல போயிடும், 4 மாசத்துல கவுந்துரும், திரும்ப ஒரு எலெக்ஷன் இப்படிலாம் சொல்றாங்களா? ஒரு மூத்த அரசியல்வாதியா இந்த பார்வையை எப்படி பாக்குறீங்க? 6 மாசத்துல போயிடும், 1 வருஷத்துல போயிடும்லாம் நான் சொல்ல மாட்டேன்.
வருகிற நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வந்தே தீரும். அதற்குள்ளாக இந்த ஆட்சியாளர்கள் மீதான எல்லா விதமான பழிகளும் அவர்கள் மீது வந்து சேரும். இயலாமை எல்லோருக்கும் தெரிந்துவிடும். இவர்கள் ஆட்சி நடத்துகிற விதம் எல்லோருக்கும் புரிந்துவிடும். அதனால் நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த கட்சிக்கு இந்த தாவேக ஆட்சி நாடாளுமன்ற தேர்தலோடு புதிய ஒரு தேர்தலை சந்திக்க நேரிடும். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.